விஜய் எல்லாம் சொத்து, சுகம் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தத பார்த்தோன்னே வந்துட்டு, காவேரியோட அம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "என்ன தம்பி உண்மையா தான் சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னங்க ஆன்ட்டி நான் பேக்கும் கையுமா வந்து நின்னுட்டுருக்கேன். உங்களுக்கு இப்ப கூட என் மேல நம்பிக்கை வரலையா? உங்களுக்கு எப்பதான் நான் என்னதான் பண்ணா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும் சொல்லுங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல எப்படி உங்க வீட்ல விட்டாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எங்க அவைங்க விட்டாங்க? அவைங்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு வெளிய ரோடு வரைக்கும் வந்தாங்க. நான் இருந்தாலும் வந்து காவேரியோட தான் வாழணும். எனக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்தோன்னே, "இங்க பாருங்க தம்பி, இப்போ உங்கள நான் முழுசாவே நம்புறேன். நீங்க இந்த அளவுக்கு வந்துட்டு முடிவெடுப்பீங்க நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப காவேரி சொல்றாங்க, "அம்மா நான் தான் சொன்னேன்ல, நீ நினைக்கிற மாரிலாம் கிடையாது. விஜய் ரொம்ப நல்லவரு. எனக்காக எல்லாமே பண்ணுவாரு. இந்த குழந்தை வயித்துல இருக்குதுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு விஜய் என் மேல ரொம்ப பாசமா தான் இருந்தாரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்ப நம்புறேன்டி. ஆனா வந்துட்டு விஜய் தம்பி நீங்க இங்க வந்தெல்லாம் இருக்க வேண்டாம். நீங்க எங்களுக்காக இவ்வளோ தூரம் விட்டு குடுத்து வரப்போ, நான் ஒரு படி கீழ இறங்கி வரதுல தப்பே கிடையாது. எனக்கு இப்போ உங்க மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க கிளம்பி காவேரி கூட்டிட்டு உங்க வீட்டுக்கே கிளம்புங்க." அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க ஆன்ட்டி நீங்க வந்து விளையாடுறீங்களா? நான் இப்ப தான் சொல்லிட்டு வந்தேன். நான் மறுபடியும் வந்துட்டு எந்த முகத்த வச்சுட்டு காவேரி கூட்டிட்டு நாங்க போ முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க நீங்க? அது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து தானே. அது இங்க பாருங்க காவேரியோட நீங்க சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்க. இங்க வந்து தனியா கஷ்டப்படுறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா, அங்க நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாம பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்க காவேரி கூட்டிட்டு அங்க போங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லைங்க அத்த அதனால முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. "நான் சொல்றத நீங்க கேட்பீங்க நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் உங்கள்ட்ட நான் சொல்றேன். நீங்க காவேரி கூட்டிட்டு அங்க போங்க. எதுவும் தப்பா நடக்காது. அப்படியே நடந்தாலும் நீங்க காவேரிக்கு கூட பக்கபலமா இருப்பீங்கன்னு எனக்கு ஃபுல் நம்பிக்கை வந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சாரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்தோன்னே காவேரியும், "அதான் அம்மா இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல. எங்க அம்மா எப்போ என்னைய உங்களோட அனுப்பி வைப்பாங்கன்னு நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. இப்ப அவங்களே அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நீங்க ஏன் வந்து இப்படி இந்த அளவுக்கு யோசிச்சு தயங்குறீங்கன்னு தெரியல." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நான் வந்ததுக்கான காரணமே வந்துட்டு, உங்கள தேவையில்லாம வந்துட்டு காசு பணத்துக்காக தான் வந்து என்னோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா இப்ப மறுபடியும் திரும்பி இப்படி சொல்றேன் என்ன அர்த்தம்? எனக்கு புரியல." அப்படின்னு சொல்றாங்க. "வேற ஒண்ணும் இல்ல. உங்கள எங்க அம்மா நல்லா புரிஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க வேற எதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. வாங்க நம்ம அங்கேயே கிளம்புவோம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும், விஜய் கூட்டிட்டு கிளம்புறாங்க. அங்க போனோனே வந்துட்டு விஜய பார்த்தோனே தாத்தா, பாட்டி "என்னடா திரும்ப வந்துட்டியாடா? எங்களுக்கு தெரியும் எங்கள பிரிஞ்சு உன்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. உனக்கு எவ்வளோதான் காவேரிய பிடிச்சிருந்தாலும், எங்கள நீ மறக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ கரெக்ட்டா காவேரி பின்னாடி இருந்து வராங்க. "இவளும் வந்துட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டுருப்போ, "நான் தான் சொன்னேன்லங்க பாட்டி, இங்க பாருங்க நான் இங்க இருக்கணும் அப்படின்னா காவேரி என் கூட தான் இருப்பா. உங்களுக்கு இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க இருக்கோம். இல்லையா, இதே இதே எடுத்த கையோடவே இந்த பேக்கோடவே நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "டேய் விஜய் உள்ள வாடா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "கல்யாணி நீ கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு, விஜய், காவேரி 2 பேரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க. "தாத்தா அவங்கிட்ட கேட்டு சொல்லுங்க முடிவ. அதுக்கப்புறம் உள்ள வரதா இல்ல இப்படியே போறதாங்கிறத நான் அப்படி சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு கல்யாணி, உனக்கு உன் பேரன் கூட இருக்கணும்னா காவேரி இங்க தான் இருப்பா. உனக்கு அதுக்கு சம்மந்தமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சம்மதம் தாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே வந்துட்டு ராதா, "என்ன திடீர்னு அம்மா இப்படியே பெல்ட் அடிச்சுட்டாங்க. இவங்களெல்லாம் நம்பி நாம ஒரு முடிவு பண்ணா எப்படி இருக்கும்னு நெனச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்றாங்க. "ராதா உங்க அம்மா ஏதோ கொஞ்சம் குழப்பத்துல இருந்தா கூட அவள முழுசா மாத்தி, கன்ஃப்யூஸ் பண்ணி, அவள வந்து மனசு பூரா மாத்த வைக்கிறது நீ தான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத குடும்பத்துக்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீ உன் வீட்டுக்காரன கூப்பிட்டுட்டு உன் வீட்டுக்கே கிளம்பி போ. நீங்க வந்து இருந்தா ஓகே ரைட்டு. இப்ப நீ கிளம்பி போ" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா உங்க பேரன் வந்தோனே என்னையெல்லாம் கண்ணுக்கு தெரியலைல?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியெல்லாம் இல்ல நானு. அப்படிலாம் சொல்ல வரல. வந்தா அமைதியா இருக்கணும். ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் குடுத்து குடும்பத்த சேர்த்து வச்சா பரவால்ல. நீ எச்சா பிரிச்சு வைக்கிற மாரிலாம் இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா பேசுறீங்க? விஜயோட நல்லதுக்கு தானே சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன விஜயோட நீ நல்லதுக்கு சொல்ற? அவன் தான் சொல்றான்ல தெளிவா, நான் காவேரி பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நீ பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. "தாத்தா என்ன நிலைமையில காவேரி இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா, பாட்டி கூட இப்படி பேசவே மாட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "விஜய் நீங்க எதுவும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "போதும் காவேரி மறைச்சு வச்சதெல்லாம் போதும். கொஞ்சம் இப்போவாது என்னை பேச விடு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திட்டிட்டு சொல்றாங்க. "இங்க பாருங்க காவேரி நீங்க நினைக்கிற மாரிலாம் கிடையாது. காவேரி இப்ப மாசமா இருக்கா. அவ வயித்துல என் குழந்தை வளருது. இந்த வீட்டோட வாரிசு வளருதுங்கிறாங்க." இத கேட்டோனே ராதாவுக்கு அப்படியே ரொம்ப தூக்கி வாரி போடுது. அப்போ வந்துட்டு பாட்டியும் சொல்றாங்க, "என்னடா சொல்ற? சும்மா வீட்டுக்குள்ள வரணுங்கிறக்காக ஏதேதோ பேசக்கூடாது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அதாயிருச்சு, இதாயிருச்சு நம்ம சும்மா சொன்னோம்ல சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் பாட்டி எந்த விஷயத்துலனா பொய் பேசுவாங்க? குழந்தை வயித்துல இருக்குங்கிற விஷயத்துல போய் குழந்தைய வச்சு யாராவது பொய் பேசுவாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்டோனே தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, "காவேரி உள்ள வாம்மா, வலது கால எடுத்து வச்சு உள்ள வாம்மா. இனிமேல் எக்காரணத்த கொண்டு இந்த வீட்ட விட்டு நீ வெளில போணும். வெளில போறக்கான சூழ்நிலை ஏற்படவே கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான்னு நீங்களும் அத நம்புறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன
கல்யாணி நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்றான்ல அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே இந்த வீட்டுக்கு வாரிசு வருதுன்னா, அதில முதல்ல சந்தோஷப்படுறவன் நானா தான் இருக்கும். ஆனா வந்து என்னால நம்ப முடியலையேங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி நீங்க நம்புறனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நாங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல செக்கப் பண்றோம்னு சொல்லிட்டு போய் வேணா டாக்டர்ட்ட வேணா கேட்டுக்கங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட நாங்க ப்ரூஃப் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. நாங்க இங்க தான் இருப்போம். உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டியும் சரின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு உள்ள வராரு விஜய். இத பார்த்துட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷம்மா. இது இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த இவ்வளோ சிம்பிளா வந்து சொல்லி முடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் ராதாவும் சரி, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ராதாவுடைய வீட்டுக்காரர் சொல்றாரு, "ஏய் நாம என்ன நினைச்சு வீட்டுக்குள்ள போனோம். ஆனா அங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "விடுங்க. விஜய் எப்படி சந்தோஷமா இருந்தா சரி. காவேரி இப்ப வேற மாசமா இருக்கா. இனிமேல் நம்ம எதுவுமே நம்ம பேசுறதுக்கே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அஜய் சொல்றாங்க, அவன் அப்ப வந்து அந்த வீட்டுக்கு நம்ம இனிமேல் போவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்டா போகாம? அதெல்லாம் போலாம். சரி நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு போய் பசுபதி பார்க்கறதுக்காக அன்பரசு அங்க போறாரு. அங்க போனோனே, "என்ன திடீர்னு மறுபடியும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவா இல்ல, எல்லாம் நெகட்டிவா போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, விஜய் தான் அந்த வீட்ட விட்டு வெளில போயிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்ட ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் காவேரி கூட்டிட்டு வந்து நிக்கிறான். என்னன்னு பார்த்தா காவேரி மாசமா இருக்கிறாளாமா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே வந்துட்டு, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ரொம்ப கோவமா கேட்குறாரு. ஆமாங்க நீங்க நம்புனாலும் சரி, நம்பாட்டியும் சரி. நானும் ஃபர்ஸ்ட்டு சொன்னப்போ ஏதோ சும்மா தான் வீட்டுக்குள்ள வரதுக்காக ஏதோ பொய் பேசுறான்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான். காவேரி மாசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க காவேரி, விஜயும் வந்து ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நம்ம நெனச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்தா, அவங்க வீட்ட வந்து நிம்மதியாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு, அவங்க வீட்டு டாக்குமெண்ட் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா இப்போ காவேரி மாசமா இருக்கிறாளா? அப்புறம் எப்படி அங்க கொடைக்கானல் வரைக்கும் வந்தா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேள்வி மேல கேள்விலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பசுபதி கேட்கறதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, "இங்க பாருங்க நீ நம்புனாலும் சரி, நம்பாட்டியும் சரி இதுதான் உண்மை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, "ஏன்பா இதெல்லாம் சும்மாவே விட்டுறவே கூடாதுப்பா. எப்படியாவது வந்துட்டு அவ வயித்துல இருக்கிற குழந்தைய கலைச்சிரணும்" அப்படிங்கிற மாரி ராகினி சொல்றாங்க. "எல்லாம் சரிதான். ஆனா அதெல்லாம் நடத்த கண்டிப்பா வந்துட்டு விஜய் கூடவே தான் இருப்பான். அவன்லாம் அப்படிலாம் விடவே மாட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க அதான் இப்போ உங்க வீட்டுக்கு வந்துட்டான்ல. வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ காவேரி வீட்ல காவேரி இருந்தா தான் நம்மளுக்கு பிரச்சனை. நம்ம ஏதாவது போக முடியாது, வர முடியாது. நீங்க எப்பவும் போல வந்துட்டு ராதா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நீங்க வேற ராதா இப்ப அங்கருந்து இப்ப தான் கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டா. இனி என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது நீங்க வந்துட்டு நான் ரொம்ப நல்லபடியா நடிச்சுட்டு அப்படியே விஜய் பார்க்குற மாரி போங்க. காவேரி பார்க்குற மாரி ராதா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. போனா தான் அங்க தான் நான் போனாவே வந்து என்னைய விரட்டி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அவங்கலாம் அப்படிதாங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு காரியம் ஆகும்னா யார் என்ன சொன்னா என்ன? அத பத்திலாம் நீங்க கவலைப்பட்டுறக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாங்க. வேற எதுவுமே பண்ண சொல்லல. நீங்க அந்த வீட்டுக்கு ராதாவ அனுப்பிச்சு விடுங்க. எப்படியாவது வந்துட்டு ராகினியும் நாங்க அப்படியே வந்துட்டு விஜயும், காவேரியும் பார்க்குற மாரி வர வைக்கிறேன். எப்படியாவது வந்து அவன் வயித்துல இருந்த குழந்தைய கலைச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு ராகினி, "அப்பா இங்க பாருங்கப்பா அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்ம எப்படியாவது அந்த வீட்டுக்கு நான் போகணும்ப்பா. இல்லன்னா அஜய் போக வைக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அஜய்லாம் அங்க போவே மாட்டானே" அப்படிங்கிற மாரி அன்பரசு சொல்றாங்க. இத பார்த்துட்டு அஜய் அங்க போமாட்டானா? ஏன் போமாட்டான்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நடந்த விஷயமெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. அஜய் அங்க போனான்னா தேவையில்லாம பிரச்சனை தான் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க நம்ம ட்ரிக்கா உள்ள போய் தான் ஆகணும். வேற வழி இல்ல. அஜய் போனா ராகினி அங்க வந்துருவா. ராகினி வந்தான்னா அதுக்கப்புறம் நம்ம விஷயம் எல்லாமே பிளான் போட்ட மாரி நடக்கும். ஆனா ராதாவ வந்து விட்டு இந்த காரியத்த நடத்த வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ராதானால அத செய்ய முடியாது அப்படிங்கிற மாரி பசுபதி சொல்றாங்க. சரிங்க நான் அஜய் கிட்ட பேசி பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்க போயிட்டு அஜய் கிட்ட, "டேய் எப்படியாவது நீ அந்த வீட்டுக்கு போணும்டா. அதுக்கு நீ விஜய் கிட்ட நல்லபடியா பேசணும்டா. நல்ல பேர் எடுக்கணும்டா. ரொம்ப நாள்லாம் நமக்கு கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் காதும் காது வச்ச மாரி சீக்கிரமா முடிச்சு விடணும் அப்படிங்கிறாங்க. இத பார்த்துட்டு, "என்னப்பா சொல்றீங்க? மறுபடியும் அங்க போனா அவன் கோவப்பட்டு தேவையில்லாம ஏதாவது பேசுவான், அடிப்பான். அதெல்லாம் எனக்கு தேவையா? அதெல்லாம் என்னால போ முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. "நான் சொல்றேன்ல இந்த ஒரு தடவை நீ போடா."